ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கீழக்கரை ஸ்பெஷலான மாசி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. காஞ்ச உடனே நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 5-6 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் சுல்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கும் சேர்த்த மணிக்கு உப்பு சேர்த்துடலாம். மாசியில் ரொம்ப உப்பு இருக்காது, கருவாடு அளவுக்கு உப்பு இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் மாசியோட உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இந்த மசாலா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரட்டும். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாசின்னா என்ன சிஸ்டர்னு. மாசினா வந்து ஒரு வகையான கருவாடு தான். சூர மீன் இருக்குல்லையே, அதில் செய்யக்கூடிய கருவாடு. இது நல்லாயிருக்கும். அதிகமான முஸ்லீம் வீட்டுங்களாவது இது செய்வாங்க. நாங்கள் அடிக்கடி இதை சேர்த்துக்குவோம். அதுவும் இந்த ரமலான் டயத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாசி இருக்கும். இதில் குழம்பு செய்யலாம், கூட்டு செய்யலாம், சம்பல் எல்லாமே செய்யலாம். எங்கிட்ட வந்து மாசியை இப்போ நான் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். இல்லாட்டினா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு வகை குச்சி மணிக்கு, எந்த முள் எலும்பு எதுவும் இல்லாமல் ஒரு குச்சி மாதிரிக்கு இருக்கும். மாசியை இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம மாசியை சேர்த்துடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா பொறுன்னு ஆகிடும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கொரப்பாயிடும். இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுவாங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் இது போடுவேன். இப்போ இதை நல்லா சுருள விட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. பவுட்ரு பண்ணிட்டதுனால சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இது. இப்போ அவ்வளோதான், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மாசி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கூடயும் சாப்பிட்லாம். இது குழம்பு வச்சிங்கன்னா இடியாப்பம், தோசைக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, மாசி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.